உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. மக்களவை தேர்தல் முடிவிற்கு பிறகு நரேந்திர மோடி என்பவர் பிரிவினை மற்றும் வகுப்புவாத பேச்சுக்களை பேசிய நபராக மட்டுமே மக்களால் அறியப்படுவார் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சாபம் விடுத்துள்ளார். மே 7ஆம் தேதி நாட்டின் 12 மாநிலங்களை சேர்ந்த 94 மக்களவை தொகுதிகளுக்கு 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்றது. இந்த தொகுதிகளின் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் காங்கிரஸ் கட்சியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை பிரதமர் முன்வைத்திருந்தார். இந்நிலையில் பிரதமரின் கருத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதில் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் என்ன எழுதியிருக்கிறது, நாங்கள் என்ன உத்தரவாதம் அளித்துள்ளோம் என்பதை வாக்காளர்கள் தாங்களாகவே படித்து புரிந்து கொள்ளும் அளவிற்கு அறிவாளிகள். காங்கிரஸ் உத்தரவாதங்கள் மிகவும் எளிமையானவை, தெளிவானவை. உங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் எழுதியிருந்த கடிதத்தில் நிறைய பொய்கள் இருந்தன. பொய்யை 1000 முறை சொன்னாலும் அது உண்மையாகாது. காங்கிரஸ் சமரச அரசியலை செய்து வருகிறது என்று நீங்களும் உள்துறை அமைச்சரும் சொல்வதையும் நாங்கள் கேட்டு இருக்கின்றோம். சென்ற 10 ஆண்டுகளில் நாங்கள் கண்ட ஒரே சமரச கொள்கை நீங்களும் உங்கள் அமைச்சர்களும் சீனர்களை திருப்திப்படுத்துவதுதான். இந்தியாவிற்கான சீன பொருட்களின் இறக்குமதி சென்ற 5 ஆண்டுகளில் மட்டும் 54.76% அதிகரித்து 2023-24 $101 பில்லியன் தாண்டியுள்ளது. குஜராத்தில் ஏழை பட்டியலின விவசாயிகளிடம் இருந்து மோசடி செய்து பாஜகவிற்கு தேர்தல் பத்திரமாக வழங்கப்பட்ட 10 கோடி ரூபாயை திருப்பி தருமாறு உங்கள் கட்சிக்கு உத்தரவிடும்படி இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வருங்காலத்தில் மக்கள் வாக்கிற்காக பிரிவினை மற்றும் வகுப்புவாதம் பேசும் பிரதமராக மட்டுமே உங்களை நினைவு கூறுவார்கள். 1947 முதல் இடஒதுக்கீட்டை ஒவ்வொரு கட்டத்திலும் எதிர்த்தது RSS மற்றும் பாஜக தான். நமது அரசமைப்பின் 16வது பிரிவின்படி மக்கள் தொகை அடிப்படையில் பட்டியலின, பழங்குடியின மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை பாஜக ஏன் எதிர்க்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். முதல் 2 கட்ட தேர்தல்களில் நீங்கள் எதிர்பார்த்த வாக்குகள் கிடைக்காததால் விரக்தியில் இருக்கிறீர்கள். வெயிலை விட உங்களது கொள்கைகள் தான் ஏழை மக்களை சுட்டெரித்துள்ளது. நம் மக்களை பாதிக்கும் வேலையில்லா திண்டாட்டம், வரலாறு காணாத விலைவாசி உயர்வு பற்றி பேசுவதில் உங்களுக்கு ஆர்வமில்லை. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் வளர்ச்சியை எவ்வாறு கொண்டு வருவோம் என்பதை பற்றி பேசுகிறது. தேர்தல் அறிக்கை குறித்து விவாதிக்க தயாரா என்று பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் கார்கே சவால் விடுத்துள்ளார்.